2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மையமாக கொண்டு மாநில அரசியலில் பரபரப்பான சூழல் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக பாஜகவுக்கு எதிராக திறந்த வெளியில் விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மக்களை மீட்போம் என்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாங்கள் ஏமாளி அல்ல, பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறினார். இது கூட்டணியில் தலைமை வகிக்கிறோம் என்று தெரிவிக்க முயலும் பாஜகவிற்கு எதிரான வலுவான பதிலடியாகவும் அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது. தற்போது தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக இணைந்து கூட்டணியாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த கூட்டணியின் செயல்பாடுகள், முதலமைச்சர் வேட்பாளருக்கான நிலைப்பாடு, முடிவெடுப்பதில் யார் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்பவை குறித்து இரு தரப்புகளிலிருந்தும் குழப்பங்கள் நிலவி வருகிறது. பாஜக மூத்த தலைவர்கள் அதிமுக கூட்டணியில் உள்ளதற்கே பெருமை என வலியுறுத்தியும் முதலமைச்சர் வேட்பாளர் பற்றி தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என கூறியும் வருகிறார்கள். இது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது என்ற விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேச்சில், எங்களுக்கு கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம், எங்களுக்கு பாஜக எங்களுடன் திமுகவை கட்டாயமாக அகற்றவே சேர்ந்துள்ளது, இன்னும் சில கட்சிகளும் இணைய இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். மேலும் திமுக வாரிசுகள் ஆட்சி செய்யும் காலம் முடிய வேண்டும், அதற்காக மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்துள்ளோம், எங்களை யாரும் முடிவெடுக்க வைக்க முடியாது எனவும் அவர் கூர்ந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு பாஜகவில் உள்ள தலைமை ஆசை மற்றும் திமுகவின் விமர்சனங்களுக்கு உரிய பதிலடியாக இருக்கிறது. இதே சமயம் கூட்டணியின் தலைமை யாரிடம் உள்ளது என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலும் உள்ளது. இது சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன் சூழலிலும் அதிமுகவின் நிலைப்பாட்டிலும் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவும் அதிமுகவும் தொடரும் கூட்டணியானதா அல்லது பரஸ்பர மோதலுடன் பெரிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.